இந்த சினிமா சம்பந்தப்பட்ட எவனாவது அரசியலுக்கு வந்தான்னு வச்சுக்க, அவனுங்களை அப்படியே விட்டுறணும். அவனுங்களை நாம நோண்டணும், மாஸ் ஆயிடுவானுங்க. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் இரண்டுமே ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்துச்சு. அதை முன்னிலைப்படுத்தி தான். காரணம் என்னன்னா, அவர்கள் தான் சூப்பர் பவராக இருந்தாங்க. இப்போ இந்த முதலாம் உலக யுத்தம் என்று சொல்வது கூட நீங்க கூட சொன்னீங்க, செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த ஒரு போர்னால ஏற்பட்டதா. அந்த போர் ஒரு தூண்டுதலாக இருந்ததே ஒழிய அந்த போர் மட்டுமே காரணம் அல்ல. இன்னொரு பக்கம் ரஷ்ய பேரரசு. ரஷ்ய பேரரசுங்கிறது மிகப்பெரிய பேரரசு. சைனாவோட பல பகுதி ரஷ்யால இருந்தது. அமெரிக்காவே ரஷ்யாக்கில் இருந்தது. அவ்வளவு பெரிய பேரரசு அது. அமெரிக்காவே ரஷ்யாக்கில் இருந்தாங்க. ஆமா, ஒரு இடத்துல நடக்கிற யுத்தம் இல்லை, அங்கங்க நடந்துகிட்டே இருக்கு. அங்கங்க மக்கள் கொல்லப்படுறாங்க. இந்த யுத்தத்தில் மட்டும் 1 கோடி போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 50 லட்சம் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி பிட்டு அந்த காலகட்டத்தில் 1 கோடி மக்கள் சாதாரண விஷயமா? தோராயமா 2 கோடி பேர் இறந்திருப்பாங்க. 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க. யுத்தம் நடக்கும் போதெல்லாம் இது யாரும் முதலாம் யுத்தம் சொல்லல. என்ன போர்னு சொன்னாங்க? ஏன்னா ஐரோப்பிய யுத்தம், ஐரோப்பிய நாடுகளுக்கான யுத்தம் தான் சொல்லப்பட்டது. அப்ப ஜெர்மன்ல இருக்கின்ற அந்த பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறாங்க, இது ஐரோப்பிய யுத்தம் அல்ல, உலக யுத்தம். அப்ப ஐரோப்பிய நாடுகளுக்குள் சண்டை வந்தால் அது உலக யுத்தமாக மாறும். அந்த 20களில் தான் காந்தி வர்றார். அதுவரை இப்ப இந்திய சுதந்திர வரலாற்றுல காந்திக்கு முன்னாடி காந்திக்கு பின்னாடி நம்ம பிரிச்சு பார்த்தோம்னா இந்த உலக யுத்த முடிவு தான். இதன் மூலமாக உலகம் என்ன கற்றுக்கொண்டது பாடம் அப்படின்னு பார்த்தா, இந்த யுத்தம் நடந்தால் உலகம் பொருளாதாரம் அழியும், மக்கள் கொல்லப்படுவார்கள், உலகத்துல பேரழிவு ஏற்படுங்கிறத உலகம் கண்கூடாக பார்த்த ஒரு விஷுவல் நிகழ்ச்சி தான் முதலாம் உலக யுத்தம். தமிழின் மிக முக்கியமான நிகழ்வுகளையும் அரசியல் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் உள்ளார். வணக்கம் ஹலீம் சார். வணக்கம். குறிப்பாக உலக யுத்தம் கிட்டத்தட்ட 2 உலக யுத்தம் வரைக்கும் நடந்திருக்கு. 3வது உலக யுத்தம் வருமா வராதா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கான போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கின்றன மேற்கத்திய நாடுகளில். அதை நம்மளால் உணர முடியுது. குறிப்பாக முதலாம் உலக யுத்தம் பற்றி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். இந்த முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான நாடுகள் காலனிய நாடுகளாக தான் இருந்திருக்காங்க. அதில் பிரிட்டனுடைய ஆதிக்கம், சாம்ராஜ்யம் ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் தான் பிரிட்டன் சாம்ராஜ்யம் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சூரியனே மறையாத அளவுக்கு பல இடங்களில் பல்வேறு பகுதிகளில் பிரிட்டன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க. செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்குமான போர் எப்படி ஒரு உலக போராக மாறுது? அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் இருந்துச்சு? ஏன் இந்த 2 நாடுகளுக்கு பின்னாடி உலக நாடுகள் அணிவகுத்து நின்றன? இந்த உலக யுத்தத்துக்கான இந்த பின்னாடி என்ன நடந்துச்சு? அந்த களத்தை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? நீங்கள் அழகாக சொன்னீங்க. இந்த முதலாம் உலக யுத்தம் நடப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு? அங்கங்கே காலனி ஆதிக்கம். இப்போ இந்தியா கூட இங்கிலாந்தோட காலனி ஆதிக்கம். ஆனாலும் இந்த முதலாம் உலக யுத்தம், இரண்டாம் உலக யுத்தம் இரண்டுமே ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்துச்சு. அதை முன்னிலைப்படுத்தி தான். காரணம் என்னன்னா, அவர்கள் தான் சூப்பர் பவராக இருந்தாங்க. இப்போ இந்த முதலாம் உலக யுத்தம் என்று சொல்வது கூட நீங்கள் கூட சொன்னீங்க, இந்த செர்பியாவுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடந்த ஒரு போர்னால ஏற்பட்டதா. அந்த போர் ஒரு தூண்டுதலாக இருந்ததே ஒழிய அந்த போர் மட்டுமே காரணம் அல்ல. அதுக்கு பின்னாடி பல இஷ்யூக்கள், அதுக்கு பின்னே பல இஷ்யூகள் இருந்தன. 2வது, இது ஒரு தொழில் போட்டி தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலாம் உலகத்தின் என்பது ஒரு தொழில் போட்டி. யாருக்கு தொழில் போட்டி? இப்போ அந்த காலகட்டத்தை பார்த்தீங்களேன், ஒரு பக்கம் ஒட்டமன் பேரரசு 600 ஆண்டு கால ஆட்சி, பழமையான ஆட்சி, துருக்கியை தலைமையாக கொண்டு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு பகுதிகள், அரபு நாடுகள், பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் கூட அந்த ஒட்டமன் பேரரசு கீழே இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரஷ்ய பேரரசு. ரஷ்ய பேரரசுங்கிறது நான் சொல்ல USSR இல்லை, ரஷ்ய பேரரசுங்கிறது மிகப்பெரிய பேரரசு. சைனாவோட பல பகுதி ரஷ்யாவில் இருந்தது. அமெரிக்காவே ரஷ்யாக்கில் இருந்தது. அவ்வளோ பெரிய பேரரசு அது. அமெரிக்காவே ரஷ்யாக்கில் இருந்தாங்க. ஆமாம், ஜார்மன்னருடைய அந்த ஆட்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, 200 ஆண்டு கால ஆட்சி, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆட்சி. அது ஒரு மிகப்பெரிய பேரரசு. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிய பேரரசு, கிழக்கு ஜெர்மனி, மேற்கு ஜெர்மனி, அதுவுமே சில பகுதிகளை ஐரோப்பிய நாடுகளில் சில பகுதிகளை பிடிச்சி வச்சுருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆஸ்திரியா ஒரு பேரரசாக இருந்தது. ஆஸ்திரியாவுமே ஜெர்மனோட நேசமான நாடு. அது ஒரு மன்னராட்சி. இது எல்லாமே மன்னராட்சி தான், ஜனநாயகத்துக்கு இல்லை, எல்லாம் மன்னராட்சி. பிரிட்டனே மன்னராட்சி தானே. ஆமாம்.
அப்போ இப்படிப்பட்ட ஆட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா அங்கங்கே காலனி நாடுகளை கையில் வச்சுருந்தாங்க. இப்போ ஏன் நான் தொழில்முனை போட்டின்னு சொல்கிறேன், இப்போது பிரிட்டனுக்கும் ஜெர்மனிக்கும் தொழில்முனை போட்டி இருந்தது. ஒரு தொழில் புரட்சி அப்பொழுது தான் ஆரம்பிக்குது. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். இப்போ இந்த முதலாம் உலக யுத்தம் எப்போ நடந்தது? 1914 1918. 4 வருடம் 3 மாதம் 2 வாரம், அக்யூரேட்டாக சொல்லணும்னா 4 வருடம் 3 மாதம் 2 வாரம் நடந்த யுத்தம். இந்த காலகட்டத்தில் தொழில் புரட்சி நடக்குது. பெரும்பாலான இடங்களில் மன்னராட்சிக்கு எதிரான கலகம் வெடிக்குது. உதாரணமாக ரஷ்யா இப்போ பேரரசு இருந்தால் கூட அங்கே நிக்கோலஸ் மன்னருக்கு எதிராக பெரிய புரட்சி நடக்குது. சொல்லப்போனால் ஒரு உதாரணம் சொல்லலாம். 1905 அந்த அக்டோபர் புரட்சி, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு புரட்சி. சொல்லப்போனால் அங்கே 30,000 பேர்கள் மன்னர்கிட்ட போய் முற்றுகையிடுறாங்க. துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட 5,000 பேர் ஒரே நாளில் கொல்லப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புரட்சி நடக்கிறது. இந்த மன்னருக்கு எதிரான புரட்சி. இதுக்கடையில் பொது உடைமை கட்சியோட எழுச்சி இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவில் லெனின், காரல் மார்க்ஸுடைய சீடர் லெனினுடைய புரட்சி, விளாடிமிர் லெனின். ஆமாம், இப்போ இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஜெர்மனும் மன்னராட்சி தான், ஆஸ்திரியாவும் மன்னராட்சி தான். ஆனால் இவர்களுக்கான ஒரு தொழில் போட்டி தான். இப்போ பிரிட்டன் சில நாடுகளை பிடிச்சா இருந்தாங்கன்னா ஜெர்மன் வந்து சில நாடுகளை பிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. இப்போ இவர்களுக்கான இடப்போட்டி. பல்வேறு இடங்களில் பிரான்ஸுடைய இடங்களை ஜெர்மன் பிடிச்சி வச்சுட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சூழலில் தான் ஆஸ்திரியாவுடைய இளவரசர் கொல்லப்படுறார். ஏற்கனவே ஆஸ்திரியா கீழே தான் செர்பியா இருந்தது. ஆஸ்திரியா கீழே தான் பல்வேறு நாடுகள் இருந்தன. அந்த காலகட்டத்திற்குள்ள போலந்து போன்ற நாடுகள் எல்லாம் செர்பியா கீழே வந்து காலனி நாடுகளாக இருக்கின்றன. அப்போ இந்த சூழலில் தான் இந்த ஆஸ்திரியாவுடைய இளவரசர் பிரான்சிஸ் பெர்னாண்டோ அவரும் அவருடைய மனைவியும் காரில் போகும்போது கொல்லப்படுறாங்க. இதை கொண்டவர் யார்? செர்பியாவுடைய நாட்டை சேர்ந்தவர். அவர் செக்கோஸ்லோவாக்கியா நாட்டுக்காக போராடி கொண்டு ஒரு தீவிரவாதி இயக்கம்னு சொல்கிறாங்க. போராட்ட குழு செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லோவாக்கியா இவைகளெல்லாம் வந்து அப்பொழுது நாடுகளாக இல்லை. அப்போ இதெல்லாம் தனிநாடாக வேணும்னு சொல்லிட்டு இந்த கவரிலோ பிரின்சிவ்ங்கிற ஒருத்தர் வந்து துப்பாக்கி நாடு சொல்கிறார். இது ஒரு நிகழ்வு. அந்த ஆஸ்திரியாவுடைய பிரின்ஸ் வந்து கொல்லப்படுறார். இது ஒரு நிகழ்வு. உடனே ஆஸ்திரியா என்ன பண்ணுது? செர்பியா அரசு வந்து ஏற்கனவே விடுதலை பெற்று போன அரசு, இந்த ஆளை பிடிச்சி உள்ள போடணும், கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லும்போது செர்பியா அரசு கண்டுகொள்ளலை, பெருசாக அலட்டிக்கலை. உடனே தன்னுடைய இளவரசரையே கொண்ட ஒருத்தனை பற்றி செர்பியா அரசு கண்டுகொள்ளவில்லை என்று சொன்ன உடனே ஆஸ்திரியா அரசு என்ன பண்ணுது? ஒரு யுத்தம் பிரகடனம் பண்ணுது. இது ஒரு நாட்டுக்கு 2 நாட்டுக்கு இடையில் நடப்பட ஒரு யுத்தம். இது சாதாரணமாக ஒரு யுத்தமாக நடந்து போயிருந்தா, அது கடந்து போயிருந்தா உலக யுத்தமே வந்திருக்காது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இந்த ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக ஜெர்மனி வர்றாங்க. ஜெர்மனி என்ன சொல்கிறாங்க? ஏனென்றால் ஆஸ்திரியாவிலையும் ஜெர்மனி மொழி பேசுகிறாங்க பெரும்பான்மையானவர்கள். உடனே ஜெர்மனி வருதுன்னு சொன்னோடனே பிரான்ஸும் யூகேயும், அதாவது பிரிட்டனும் அந்த செர்பியாவுக்கு ஆதரவாக வர்றாங்க. அப்போ இந்த பக்கம் செர்பியா, பிரிட்டன், பிரான்ஸ் எல்லாம் வர்றாங்க. இந்த பக்கம் ஜெர்மனி வந்துட்டாங்க. அப்போ இங்கேயும் அங்கேயும் சில நாடுகள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா யுத்தம் பெருசாகுது. பொதுவாக ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், இந்த முதலாம் உலக யுத்தம் சொல்லக்கூடிய இந்த யுத்தத்திற்கு பெரிய அளவில் துப்பாக்கி சண்டை, வந்து நீரும் கப்பலை பயன்படுத்தி சண்டைலாம் கிடையாது. இந்த டெக்னாலஜி அப்பதான் வளர்ச்சி அடைகின்ற காலகட்டம். தொழில் புரட்சி வருது. அப்ப இந்த டெக்னாலஜியை வச்சு என்ன செய்யறாங்க? யுத்தம் என்று வரும்பொழுது இவர்களுக்கான நேச நாடுகள், அதாவது ஜெர்மனியை எதிர்த்து நேச நாடுகள்னு சொல்றாங்க இவங்கெல்லாம். உடனே இவங்கெல்லாம் சென்ட்ரல் பவர்னு சொல்லக்கூடிய மத்திய பவரான நாடுகள். உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டமன் பேரரசே வந்து ஜெர்மனிக்கு ஆதரவாக வந்துடுறாங்க. ஒட்டமன் பேரரசுமே மிகப்பெரிய நிலப்பரப்பை உடைய ஒரு பேரரசு தான். அப்போ ஓட்டமன் பேரரசு வந்துடுறாங்க. ஆஸ்திரியா, ஜெர்மனி இந்த ஒரு பக்கம், இவர்களெல்லாம் தங்களை வந்து சென்ட்ரல் பவர்னு சொல்லிக்கிறாங்க. இவர்களை எதிர்த்து நிற்கின்ற அந்த செர்பியாவுக்கு ஆதரவான நாடுகள்லாம் தனி நேச நாடுகள். இப்போ இந்த நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற காலகட்டம் இப்போ தான் வருது. அதுவரை வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்போ இந்த யுத்தம் என்ன செய்யுது? ஒரு சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குது, அங்கங்கே நடக்குது. இது அப்படி விரிவடைந்து இவர்கள் எங்கெல்லாம் காலனி ஆதிக்கம் வைத்திருக்கிறார்களோ அங்கேயும் அந்த யுத்தம் உதாரணமாக இந்தியாவு கூட நடக்குது. இந்தியாவில் கூட ஒரு கிட்டத்தட்ட 10 லட்சம் இந்திய பிரிட்டிஷ் படைகள்
பங்கெடுக்கின்றன. இந்தியாவிலிருந்து போர் புரிவதற்காக அங்க போயிருக்காங்க. அங்க போறாங்க, ஆப்பிரிக்கா போறாங்க, கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து ஜெர்மனியுடைய ஆதிக்க சக்தி இடத்துல அங்க போய் போரிடுறாங்க. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் போரிடுறாங்க. சொல்லப்போனால் இத்தாலி கூட பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போய் சேர்றாங்க. ஓகே, இதில் என்ன ட்விஸ்ட்னா, 2ஆம் உலக யுத்தத்தில் இத்தாலி ஜெர்மனிக்கு சேர்ந்துடும், அந்த காட்சியே மாறும். ஆனாலும் இந்த 3 நாடுகள் முக்கியமான நாடுகள், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த ஒட்டமன் பேரரசு, துருக்கியை சார்ந்த இந்த 3 ஒரு பக்கம் வர்றாங்க. இதற்கு இடையில தான் அந்த ரஷ்ய புரட்சி நடக்குது. ஓகே, இந்த 4 வருட காலகட்டம் ஒரு இடத்துல நடக்கிற யுத்தம் இல்லை, அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு. அங்கங்கே மக்கள் கொல்லப்படுறாங்க. உதாரணமாக தோராயமாக சொன்னால் இந்த யுத்தத்தில் மட்டும் 1 கோடி போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, 1 கோடி போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 50 லட்சம் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி பிட்டு நீங்கள் அந்த காலகட்டத்தில் 1 கோடி மக்கள் தொகைலாம் சாதாரண விஷயமா? தோராயமா 2 கோடி பேர் இறந்திருப்பாங்களா? 2 கோடிக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்க முதலாம் உலக யுத்தத்தின் போது. நடக்கும். இதை விட இன்னொரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1918 அப்பொழுது வந்து இப்போ கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்தது, இன்ஃப்ளூயன்சா நோய். அதில் உலக மக்கள் தொகை 5 விழுக்காடு கொல்லப்பட்டாங்க. அப்போ நினச்சி பாருங்க எத்தனை பேருன்னு. இப்போ இந்தியாவில் 30 கோடி மக்கள் தொகை இருந்தாங்கன்னா 5 விழுக்காடு எவ்வளவு? 1.5 கோடி பேர் கொல்லப்பட்டாங்க. அப்போ இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த உலக யுத்தத்தால் வறுமை, இந்த உலக யுத்தத்தால் மக்கள் கொல்லப்பட்டாங்க, போர் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க, உலகம் முழுவதும் பேரிழப்பு, இன்ஃப்ளூயன்சா நோயினால் இழந்த மக்கள் பல கோடி பேர். இப்படி இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா, மோசமான ஒரு உலகத்தில் ஒரு பேரழிவு 4 வருஷமுமேவா? 4 வருஷம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு. அதான் சொல்ல ஒரு பேரழிவு. அதற்கு முன்பாக இந்த உலகம் இப்படிப்பட்ட பேரழிவை பெரிய அளவில் சந்தித்ததே கிடையாது. ஏன்னா வந்து தொழில் புரட்சி, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அதை வச்சு பயன்படுத்தி யுத்தம், நாடுகளுக்கு பக்கத்து பக்கத்து நாடுகளுக்கு வந்து யுத்தம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு தொழில் போட்டி, முக்கியமாக தொழில் போட்டி தான். இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அதாவது ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்குமான தொழில் போட்டி, ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கான தொழில் போட்டி, அதாவது ஜெர்மனிக்கும் பிரிட்டனுக்கான தொழில் போட்டி, ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கான நிலப்போட்டி. அதனால தான் வந்து எதிரி ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. ஓகே, பிரான்ஸும் பிரிட்டனுமே ஒரு காலத்தில் எதிரியாக இருந்தவங்க தான். ஆனால் பொது எதிரி நமக்கு எதிரி தானே. இப்போ ஜெர்மனி எனக்கு எதிரி, உங்களுக்கு எதிரி, அப்போ 2 பேருக்கு எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன். அதன் அடிப்படையில் பிரான்ஸையும் பிரிட்டன் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. பிரான்ஸும் பிரிட்டன் ஒன்றா சேர்ந்த உடனே இவர்களுடைய நேச நாடுகள் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து இப்பொழுது இருக்கின்ற நேச நாடுகள் கூட்டமைப்புக்கான அச்சாரம் மாதிரி வச்சுங்களேன். இதில் என்ன நடந்துச்சு, இப்போ இந்த உலக யுத்தத்தால் நடந்த நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யுஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்ய அந்த பேரை நாடு இருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய ராஜ்யம், அது ஆட்சி கவிழ்ந்தது. 1917 அங்கே வந்து ஒரு லெனின் புரட்சி, ஒரு பொது உடைமை கட்சி ஒரு ஆட்சிக்கு வருது. அந்த நாடு வந்து துண்டாகுது. சொல்லப்போனால் இப்போ இல்லை, 17 நாடுகள் சேர்ந்து யுஎஸ்எஸ்ஆர்னு வர்றாங்க, சோவியத் யூனியன். அப்போ எத்தனை நாடு இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த யுஎஸ்எஸ்ஆர் தான் உடஞ்சி ரஷ்யாவானது, பல நாடுகளாக பிரிஞ்சது அதுக்கப்புறம். ஆனால் அந்த 17 நாடுகளுமே ஒரு தனி நாடாக மலர்ந்தது லெனினோட தலைமையில். முதல் இது ஜார் மன்னருக்கு எதிராக அது ஒரு அப்போ நிக்கோலஸ் மன்னர், அவர் தான் ஜார் மன்னர், அவருடைய ஆட்சி கவிழ்ந்தது. இதற்கெல்லாம் ஜெர்மனிலையும் மன்னராட்சி கவிழ்ந்தது, அவங்களுடைய தோல்வியினால மன்னராட்சி கவிழ்ந்தது. அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டது, பொது உடைமையுடைய புரட்சி ஏற்பட்டது எல்லா இடத்துலையுமே, உலகம் முழுக்க. பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் காலனி நாடுகள் அதிகமான. இப்போ உதாரணமாக சவுதி அரேபியா, லெபனான், சிரியா போன்ற நாடுகள் ஒட்டமன் பேரரசின் கீழ் இருந்தன. ஒட்டமன் பேரரசு உடைந்து துண்டாச்சு. முதலாம் உலக போருக்கு பின்பு உலகம் அந்த ஒட்டமன் பேரரசு உடைந்திருது. உடைந்த உடனே சவுதி அரேபியா பிரிட்டனுடைய காலனி ஆதிக்க நாடாக மாறியது. அப்போ சவுதி அரேபியான்னு ஒரு நாடே கிடையாது, அந்த நிலப்பரப்பு. லெபனான் பிரான்ஸுடைய காலனி நாடு கீழே வந்துச்சு. சிரியா பிரிட்டனுடைய கீழே வந்துச்சு. ஈரான், ஈராக் பகுதிகள் ஒரே நாடாக இருந்தன, அதுவுமே வந்து பிரிட்டனுக்கு கீழே வந்துச்சு. இப்படி காலனி நாடுகளுடைய எண்ணிக்கை பிரிட்டனுக்கும் பிரான்ஸுக்கும் அதிகமானது இந்த உள்நாடுகளில். 2வது விஷயம், மன்னராட்சி ஒழிந்து மக்களாட்சியும் சில இடங்களில் மலர்ந்தது. நிறைய பேரிழப்பு. இதுதான் உலக யுத்தத்தில் நடந்தது. இது எல்லாம் விட அதற்கப்புறம் நடந்த அந்த ஒப்பந்தம், பிரான்ஸில் வச்சு ஒப்பந்தம் போட்டாங்க 1919, 20களில் ஒரு ஒப்பந்தம், வெர்சாய்ஸ் நகரத்தில் ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்னா, இனிமே நம்ம சண்டை போடக்கூடாது. இத்தனை கோடி பேர் செத்து போயிட்டாங்க 2 பக்கமும்.
கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு 2 கோடி பேர் செத்து போயிட்டாங்க. அந்த பல நாடுகள் துண்டு துண்டா போச்சு. பொருளாதார வீழ்ச்சி அடைந்தது. பல்வேறு நாடுகள் ஏழை நாடுகளான ஐரோப்பிய நாடுகளே ஏழை நாடுகளாக போச்சு. இதே ஆஸ்திரியாவே ஏழை நாடாக போச்சு. ஹிட்லர் போன்றவர்கள்லாம் முதலாம் உலக யுத்தத்தில் போர் வீரர்களாக இருக்காங்க. அது ஒரு துணைக்கதை. அப்போ இப்படி ஒரு சூழலில் இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது. ஐரோப்பிய யூனியன் பலமிகுந்த யூனியனாக மாறணும்னா நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1919 வெர்சாய் நகரத்தில் வந்து பிரான்ஸில் வந்து ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளான ஒப்பந்தம். இனிமேல் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு ஒரு வளர்ச்சி ஏற்படணும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து வார்த்தையை காயின் பண்றாங்க. ஆமாம், இதை விட இன்னொன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து முதலாம் உலக யுத்தங்கிறதே அப்பதான் வருது பேரு. யுத்தம் நடக்கும் போதெல்லாம் இது யாரும் முதலாம் யுத்தம் சொல்லலை. இந்த 4 வருஷம் நடந்துச்சுல, அப்ப யாருமே வந்து இது முதலாம் உலக யுத்தம் அப்படின்னு சொல்லலை. என்ன போறன்னு சொன்னாங்க? ஏன்னா ஐரோப்பிய யுத்தம், ஐரோப்பிய நாடுகளுக்கான யுத்தம் தான் சொல்லப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ஐரோப்பிய யூனியன் வந்து பலம் பெறணும். இந்த யுத்தம் கூட ஐரோப்பிய யூனியன் சண்டை நடந்துச்சுன்னா அது உலக யுத்தம் தான். இப்போ ஐரோப்பிய யூனியன் தான் பவர்ஃபுல்லான நாடு. உலகத்தை ஆட்சி செய்பவர்கள் ஐரோப்பியர்கள். அந்த ஒரு கான்செப்ட், ஐரோப்பிய மேலாதிக்கம். அப்போ ஜெர்மனில் இருக்கின்ற அந்த பத்திரிகை எழுத ஆரம்பிக்கிறாங்க, இது ஐரோப்பிய யுத்தம் அல்ல, உலக யுத்தம். அப்போ ஐரோப்பிய நாடுகளுக்குள் சண்டை வந்தால் அது உலக யுத்தமாக மாறும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தங்களை வந்து பெருமைப்படுத்திக்கிறாங்க. அந்த யுத்தத்தை கூட அவங்க என்ன செய்யறாங்கன்னா உலகத்தின் யுத்தமா பார்க்குறாங்க. அப்போ இந்த பிரான்ஸ்ல வந்து இந்த அக்ரிமெண்டே பார்த்தீங்கன்னா உலக யுத்தம் தான் அப்போதான் எழுதப்படுது. அதுவரை உலக யுத்தம் பேசப்படலை. பிரான்ஸ்ல அக்ரிமெண்ட் போடும்போது தான் இது முதலாம் உலகத்துன்னு சொல்லலை, உலக யுத்தம், வேர்ல்டு வார். ஏன்னா 2வது உலக யுத்தம் வந்த அப்புறம் தானே அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆச்சு. இந்த வேர்ல்டு வார் இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஐரோப்பிய யூனியன் பவர்ஃபுல்லான ஒரு யூனியனாக மாறணும். நமக்குள்ள அக்ரிமெண்ட் முக்கியம் அப்படிங்கிற ஒப்பந்தம். இப்போ ஜெர்மனும் பிரான்ஸும் முக்கியமாக ஒப்பந்தம் போடுறாங்க. ஜெர்மனும் பிரிட்டனும் முக்கியமாக ஒப்பந்தம் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள தான் பிரச்சனை. இதுக்கு ஏற்கனவே அந்த ரஷ்யா வந்து யுஎஸ்எஸ் சோவியத் யூனியனா வளர்ந்துருச்சு. அங்கே ஒரு பொதுவுடைமை கட்சி வந்துருச்சு. அங்கே பிரச்சனை இல்லை. யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ரஷ்யா இந்த யுத்தத்திலேருந்து விளையிடுச்சு. 1914 யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது, 19 முடியுது, ஆனால் 18 முடியுது. 17 இந்த புரட்சி வந்து அங்கே வந்து சோவியத் யூனியன் வளர்ந்துருச்சு. இதனால ஜெர்மனிய படைகளையே விடுவிச்சுட்டாங்க லெனினோட அரசு. கிட்டத்தட்ட வந்து சோவியத் யூனியன் இந்த யுத்தத்திலேருந்து லேசாக விலகிட்டாங்க. ஏன்னா அங்கே பொதுவுடைமை கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு. அப்போ அதனால முக்கியமான ஒப்பந்தம் வந்து பிரான்ஸும் பிரிட்டனும் தான் கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம இனிமே ஒரு ஐரோப்பிய யூனியன் வந்து ஒரு வல்லரசாக இருக்கணும்னா நமக்குள் ஒற்றுமை முக்கியம், போர் கூடாது. அதன் அடிப்படையில் தான் எஸ்ட் ஹேக்கில்னு ஜெர்மனில் அந்த மன்னருக்கு எதிரான புரட்சி அப்படின்னா அதுவுமே ஒரு பொதுவுடைமை புரட்சி தான். ஜெர்மனிலையுமே கம்யூனிச சித்தாந்தம், அந்த பிஸ்மார்க் சித்தாந்தம் வளருது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்களாட்சி தத்துவம் வந்து முன்னிறுக்கப்பட்டு, ஏன்னா மன்னராட்சி மாறணும்னு சொல்லி இந்த உலக யுத்தத்தின் அடிப்படையில் தான் அது மாறுது. அவர் விளையிடுறாரு. இந்த ஹேக்கில் சொல்லக்கூடியவர் நெதர்லாண்டுக்கே போயிடுறாரு, நாடே விட்டு போயிடுறாரு. நீங்கள் வந்து மக்களாட்சி வச்சுக்கோங்கன்னு. அப்போ சோவியத் யூனியன் ஒரு தனி நாடாக மலருது. ஜெர்மன், கிழக்கு ஜெர்மன், மேற்கு ஜெர்மன் என்பது அது ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக வருது. அவர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்போ வந்து ஒரு பிரான்ஸு, பிரிட்டன் எல்லாமே வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த ஒப்பந்தம் வெர்சாய் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வெர்சாய் ஒப்பந்தத்தின் அடிப்படையான விஷயம் என்னன்னா ஐரோப்பிய யூனியன் ஒற்றுமை. ஏன்னா உலகம் முழுவதும் அன்னைக்கு வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து அந்த தொலைத்தொடர்பு வந்துருச்சு. அப்பொழுது நிலப்பரப்பு எல்லாம் கண்டுபிடிக்க ஓரளவுக்கு பட்டன. அப்போ ஆசியா மற்ற ஆப்பிரிக்கா நாடுகளை விட ஐரோப்பிய யூனியன் உயர்ந்தது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்தது. வெள்ளையர்கள், நாமெல்லாம் ஐரோப்பியர்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்த உடனே அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஐரோப்பிய யூனியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கான இந்த வெர்சாய் ஒப்பந்தம். இதனால தான் அவர் என்ன செய்யறாங்க, லீக் கண்ட்ரீஸ்னு ஒரு யுனைடெட் கிங்டம்ஸ், அதாவது இப்போ வந்து ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அதற்கு முன்னோடியாக ஒரு சபை ஏற்படுத்துறாங்க, லீக் கண்ட்ரீஸ். அந்த லீக் கண்ட்ரீஸ்ல உறுப்பினர்கள் எல்லாமே ஐரோப்பிய நாடுகள் தான். இன்னும் சொல்ல போனா இந்த உலக யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல நாடுகள் சுதந்திரம், சொன்னல போலந்து சுதந்திரம் அடையுது, யுகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவாக்கியா சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவை சுதந்திரம் கேட்கிறாங்க. இந்தியா வந்து சொல்ல போனா கரெக்டான பாயிண்ட்டுக்கு வரீங்க. அந்த 20களில் தான் காந்தி வர்றார். ஆமா, அதுவரை இப்போ இந்திய சுதந்திர வரலாற்றில் காந்திக்கு முன்னாடி காந்திக்கு பின்னாடி நம்ம பிரித்து பார்த்தோம்னா இந்த உலக யுத்த முடிவு தான். 1920களில் தான்
மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றார். அங்கே வந்து அந்த போராட்டத்துடைய வடிவமே அகிம்சை வடிவத்தை கொண்டு வராங்க. அகிம்சை போராட்டம், வெள்ளையனே வெளியேறு, ஒத்துழையாமை இயக்கம்லாம் அந்த காலங்கள் அதுக்கப்புறம் தானே வருது. அப்போ இந்த ஒரு பரிமாண வளர்ச்சி இந்தியாவில் ஏற்படுது, தொழில் புரட்சி ஏற்படுது, போராட்டத்துடைய அந்த வளர்ச்சி வடிவம் மாறுது, அகிம்சையான ஒரு வடிவத்தை கொண்டு வராங்க. அகிம்சை போராட்டம், ஒரு கொடி பிடிச்சி போராடுற அந்த இது எல்லாமே எதுலேருந்து வருதுன்னா இந்த பொது உடைமை கட்சியிலேருந்து வருது, பொது உடைமை தத்துவத்திலேருந்து அது பிறக்குது. சொல்லப்போனால் இப்போ காந்தியோட இந்த அகிம்சா போராட்டம் என்பதே பொது உடைமையிலேருந்து வந்தது தான். ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த லெனின் புரட்சி என்பதே பொது உடைமை புரட்சி அப்படி ஏற்பட்டது தானே. உங்களுக்கு அது ஆயுதமேந்தி அங்கே ஆயுதமேந்தி போராடினாலும் பொது உடைமை புரட்சியோட தத்துவம் என்பது போராட்டம் தான். அந்த ஆயுதத்தை அப்போ வந்து பின்காலத்தில் வந்து ஆயுதம் ஏந்துவதை விட எழுத்து முக்கியமானதுன்னு கொண்டு வந்தாங்க. எழுத்து பேனா சொன்னாங்கல்ல, பேனாவுடைய புரட்சி அதுதானே முக்கியத்துவம் பெற்றது. பேனாவுடைய எழுத்து புரட்சின்னு வந்துச்சுல, அப்போ அதுதான் முக்கியமானதுங்கிற வடிவங்கள் மாறிச்சு. காந்தி வந்து இன்னும் ஷார்ப்பாக வந்து ஆயுதத்தை மறைச்சார், ஆயுதம் வேணான்னார், அகிம்சையை கையில். அதாவது கம்யூனிசம் வந்து போராட்டத்தை முன்னெடுத்தாங்க, யுத்தக்கலை மாதிரியான போராட்டம் இல்லை, தங்களுடைய உரிமைக்கான போராட்டம், அதான் முக்கியம், உரிமைக்கான போராட்டம். அந்த உரிமைக்கான போராட்டத்துடைய வடிவத்தை காந்தி மாற்றினார். ஆயுதம் வேந்தவனா நீங்கள் சொல்கிற மாதிரி ரஷ்யாவில் ஆயுதம் ஏந்தினாங்க, ஆனால் அந்த வடிவம் பின்னாடி காந்தி அதை மாற்றி அமைத்தார். ஒன்று. இரண்டாவது, இப்படிப்பட்ட தத்துவார்த்தான விஷயங்கள் வந்து இந்த 20களில் தான் நடந்துச்சு, இந்த 20லேருந்து 40. இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த 30 வருடங்களில் மீண்டும் 2ஆம் உலகத்தில் நடந்தது. அதுதான் முக்கியமான ஒரு ட்விஸ்ட். ஒரு உலகத்தின் நீண்ட போர், அந்த நாடுகளுக்கு இடையிலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடு. ஏன்னா முதன்முறையாக ஐரோப்பிய யூனியன் நாடுகளை ஒன்றிணைத்து இந்த பிரான்ஸில் வந்து ஒரு ஒரு மாநாடு போடுறாங்க, ஒரு பீஸ் ஒரு கமிட்டி போடுறாங்க, ஒரு யூனியன் ஐரோப்பிய யூனியன்கிற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு புரிதலாக, ஆனாலுமே ஒருத்தர் நம்பலை. இப்போது ஏன் நம்பலை நீங்கள் பாருங்களேன், ஜெர்மனில் வந்து முதலாம் உலகத்துக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 30 வருடங்களில் பாருங்கள் யாருடைய ஆட்சி பின்னாடி வருது, ஹிட்லர் ஆட்சி. இங்கே இத்தாலியில் முசோலினியோட ஆட்சி. இவர்கள் எல்லாமே சர்வாதிகாரிகள் கிட்டத்தட்ட. இவர்கள் யாருமே வந்து இந்த பிரான்ஸையும் பிரிட்டனையும் நம்பலையே, இந்த அக்ரிமெண்ட்டை உடச்சி போட்டாங்க. அதுதான் காரணம். இப்போ வந்து ஹிட்லரோ முசோலினோ இல்லைன்னா 2ஆம் உலக யுத்தம் நடந்திருக்காது. ஏன்னா இவர்கள் தான் சூத்திரதாரிகள், நம்ம அதை பற்றி பேசலாம் பின்னாடி. ஆனால் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடு காரணமாக என்ன ஆகுதுன்னா 2ஆம் உலக யுத்தம் வந்துச்சு. 2வது உலக யுத்தத்தின் சூத்திரதாரி ஹிட்லரும் முசோலினியும் தான். கண்டிப்பா 2ஆம் உலக யுத்தத்தின் சூத்திரதாரி ஹிட்லரும் முசோலினி தான். அந்த சர்வாதிகாரிகளுக்கு வந்து நம்பல, ஐரோப்பிய யூனியன்ங்கிற கான்செப்டே நம்பல, ஏத்துக்கல. என்ன ஏன் ஏத்துக்கலைன்னா அவர்கள் வந்து இன ஆதிக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஐரோப்பிய யூனியன் என்பது வெள்ளையர்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஏன்னா இங்க வந்து இங்கிலாந்துல ஆங்கில மொழி பேசுபவர்கள், இங்க பிரெஞ்சு பேசுபவர்கள், இங்க ஜெர்மனி மொழி வகைகளை பிரிந்தாலும் கூட அவர் ஐரோப்பியன் கொண்டு வந்தாங்க. ஆனா இங்க எப்படின்னா இனம், ஆரிய இனம், அதை பிரிட்டனோ பிரான்ஸோ ஏத்துக்கல. ஒன்று. இரண்டாவது, ரஷ்யாவில் வந்து கிறிஸ்டியானிட்டி, அதாவது கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் உடையது பங்களிப்பு அதிகமாக இருந்தது. அங்கே ஏற்கனவே இந்த யூதர்கள் கிறிஸ்டியன் ப்ராப்ளம் இருந்தது. மூன்றாவது, இந்த யூதர்கள் முதலாம் உலக யுத்தத்தில் பங்கேற்கவில்லை என்ற கோபம் ஹிட்லருக்கு இருந்துச்சு. அதான் அவனை கொலை செய்ய தூண்டுச்சு. ஏன்னா இந்த யூதர்கள் எல்லாமே சதி பண்ணாங்க. சொல்லப்போனால் ஐரோப்பிய யூனியன்கிற ஏற்படுத்துறதுக்கு காரணமே யூதர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஹிட்லருக்கு இருந்துச்சு. இது வந்து ஒரு மொக்கையான ஒரு இது, தான் குளிர்காய்வதற்காக, தாங்க வாழ்வதற்காக நீங்கள் ஐரோப்பிய யூனியன் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்திக்கிட்டு அவங்க செல்வாக்கு செலுத்த நினைக்கிறாங்க. ஏனென்றால் யூதர்கள் ஆயுதம் ஏந்தலைங்கிறது ஹிட்லருக்கு ஒரு கோபம், அது ஒன்று. இரண்டாவது, இப்போ 1917 அந்த 20 காலத்தில் இங்கிலாண்டில் யார் இருக்குன்னா சர்ச்சில் தான் பிரைம் மினிஸ்டர். வின்ஸ்டன் சர்ச்சில். சர்ச்சிலும் அந்த யூதர்களும் நெருக்கமாக இருக்காங்க. இங்கிலாண்டில் வந்து அதிகமான அரசியல் லாபி யூதர்கள் செய்ய தொடங்குறாங்க. அப்போ வந்து யூதர்கள் தான் காரணம், இங்கிலாண்டை தூண்டி விட்டு 2ஆம் உலக யுத்தத்துக்கு வரைக்கும் கொண்டு வர்றது யூதர்கள் தான் அப்படிங்கிற நம்பிக்கை ஹிட்லருக்கு இருந்தது. அப்போ ஹிட்லர் அது ஒரு காரணம், முக்கியமான ஹைபோதீசிஸ். அது இல்லை, யூதர்கள் செஞ்சாங்க. என்ன காரணம்னா அவர்களுக்கு ஒரு தனிநாடு தேவைப்பட்டுச்சு, அது இங்கிலாண்டை தான் செய்ய முடியும்னு நினச்சாங்க. அதனால தான் 1917 ஃபால்ஃபர் ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. ஃபால்ஃபருங்கிற ஒருத்தர் மூலமாக ஒப்பந்தம் ஏற்பட்டு அதற்கு வந்து சர்ச்சில் வந்து ஆதரவு கொடுத்தார். 1920 இந்த முதலாம் யுத்த முடிவிலிருந்து அங்கே வந்து யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்தில் இடம் வாங்கலாம்ங்கிற ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்தினாங்க. இது ஹிட்லருக்கு பிடிக்கல, இது வந்து முசோலினிக்கு பிடிக்கல. இது எப்படி இவங்களை வந்து முன்னிறுத்தி கொண்டு போறீங்க
அப்படின்னு நினைச்சாங்க. இதுதான் ஒரு உரசல் இரண்டாம் உலக யுத்தத்துக்கு. ஓகே, ஒரு வகையில முதலாம் உலக யுத்தத்துக்கு யூதர்களும் ஒரு வகையில காரணம். முதலாம் உலக யுத்தத்துக்கு யூதர்கள் காரணம் அல்ல. ஓகே, இரண்டாம் உலக யுத்தத்துக்கு அவர்கள் காரணம். ஓகே, முதலாம் உலக யுத்தத்தில் அவர்கள் பங்கேற்கவில்லை. சொல்லப்போனா ஓகே, ஜெர்மனி எல்லோருமே பங்கேற்கணும்னு சொல்லும் பொழுது யூதர்கள் பங்கேற்கவில்லை. ஹிட்லர் ஆஸ்திரியாவிலிருந்து பறந்து வர்றாரு, நான் எங்க நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு சொல்லி என்ன விட்டுருங்க, ஜெர்மனிக்காக வராரு, ஜெர்மனிக்காக வர்றாரு, நான் வந்து சுத்தமான ஜெர்மனி. ஜெர்மனி. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் பங்கேற்கலையே. அதுதானே பின்னாடி வந்து கோபம் மாறுது ஹிட்லருக்கு. இவன் எவனுமே வந்து போர்ல வரல, ஆனா பேக்கெண்ட்ல இருந்திருக்காங்களா? பேக்கெண்ட்லயும் இருக்கல, எதிராக இருந்திருக்காங்க ஜெர்மனிக்கு எதிரா. ஓ, பிரிட்டனுக்கு மறைமுகமாக உதவி செய்தார் நம்புறான் ஹிட்லர். ஓகே, இவர்கள் எல்லோருமே ஜெர்மனிக்கு மறைமுகமாக உதவி செய்தார்கள், சொல்லப்போனா துரோகம் செய்தார்கள், இங்க உள்ள விஷயங்களை காட்டி கொடுத்தார்கள், பல இடங்கள்ல வந்து பொருளாதார ரீதியாக அவர் உயர்ந்திருந்தார்கள், இப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. இது ஒரு பெரிய, அது ஒரு பக்கம் ஒரு பெரிய கதை. அப்ப இதனால தான் வந்து ஹிட்லருடைய இரண்டாம் பாகம் இந்த மாதிரி யூதர்களுடைய எதிராக போனது. இரண்டாம் உலக யுத்தத்தில் சொன்ன ஹிட்லர் நினைச்சது மாதிரியே யூதர்கள் முழுமையாக பிரிட்டனை ஆதரித்தார்கள், வெளிப்படையாக. இப்போ முதல் யுத்தத்தில் கூட அமைதியா இருந்தாங்க. இரண்டாம் உலக யுத்தத்தில் வெளிப்படையாக ஆதரித்தார்கள். இப்போ இதெல்லாம் வந்து இதுதான் பின்னாடி உள்ளது. இந்த 30 வருடங்களில் இந்த யூனியன், அந்த யூனியன் லீக் இருந்ததுல, அந்த கூட்டமைப்பு அது உடைந்து போனது. அப்போ ஏன் உடைந்து போனதுன்னா, இந்த மாதிரி 2 சர்வாதிகாரிகளுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை, அது ஒரு காரணம். அதே மாதிரி இந்த முதலாம் உலக யுத்தம்கான இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, காலனி நாடுகள் வந்து இந்த பக்கம் சேர்ந்தாலும் கூட போராட்டம் வலுவடைந்தது. இப்போ உதாரணமா இந்தியாவிலையும் போராட்டம் வலுவடையுது பாருங்களேன். இப்போ செர்பியா ஏற்கனவே விடுதலை பெற்று விட்டது, போலந்து போன்ற நாடுகள் விடுதலை பெற்று விட்டன, பல நாடுகள் ரஷ்ய ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்றன. இது எல்லாம் இங்கிலாந்துடைய காலனி நாடுகளாக இருந்த இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருந்தன. அதாவது போராட்டம் செய்தால் விடுதலை ஆகலாம். அது வரைக்கும் ஒரு பயம் இருந்துச்சுல, இல்ல அங்கங்க ஐரோப்பியாவிலேயே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அப்போ ஒரு போராட்டம் நடந்தால் விடுதலை ஆகலாம்ங்கிற அந்த ஒரு முன்னுதாரணம் ஏற்பட்டுச்சு. அதை தான் காந்தி முன்னிறுத்துறார். இப்போ காந்தி கூட பார்த்தீங்கன்னா முதலாம் உலக யுத்தத்தில் கூட பிரிட்டனுக்கு ஆதரவாக இல்லை, ஜெர்மனிக்கு தான் ஆதரவு இருந்தார். இரண்டாம் உலக யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிக்கு தான் ஆதரவு வந்தாங்க. காரணம் என்னன்னா, இந்த காலநாடு விடுதலை இது முக்கியம். ஏன்னா இந்தியாவிலிருந்து 10 லட்சம் துருப்புகளை வந்து பிரிட்டன் வந்து பயன்படுத்துறதை காந்தி விரும்பல. அது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இரண்டாம் உலக யுத்தத்தில் பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்தியர்கள் ஏன் கொல்லப்படணும், எங்களுக்கு என்ன லாபம், உங்க ஐரோப்பிய நாடுகளுக்கான யுத்தத்தில் இந்தியர்கள் ஏன் உயிரை கொடுக்கணும்னு கேட்டார். இப்போ இதுதான் முக்கியம். இந்த முக்கியத்தின் அடிப்படையில் தான் நேதாஜி கூட ஹிட்லரை சந்திக்க முயற்சி செய்தது. ஏனென்றால் பிரிட்டனுக்கு எதிராக நம்ம ஜெர்மனி ஆதரிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து விடுதலை வேண்டும் என்றால் ஜெர்மனி வெற்றி பெற்று விட்டால் நமக்கு இங்கே இந்தியாவில் விடுதலை கிடைத்து விடும் என்று நேதாஜி நம்பினார். ஏன்னா உண்மைதானே. ஏன்னா ஜெர்மனி ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் நமக்கு 20களில் நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கும். இப்போ ஜெர்மனி முதலாம் உலக யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருந்தால், ஒட்டமன் பேரரசு, ஜெர்மனி, ஆஸ்திரிய நாடுகள் இந்த நேச நாடுகளை வீழ்த்தி இருந்தால் நமக்கு இன்னும் 27 வருஷம் வெயிட் பண்ணிருக்க தேவையில்லை, நமக்கு சீக்கிரமா விடுதலை கிடைச்சிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அதைத்தான் நேதாஜி நம்பினார். இப்போ இப்படி வந்து ஒரு காலகட்டத்தினால நம்ம அந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தோம். இந்த முதலாம் உலக யுத்தம் கொடுத்த படிப்பினை இதுதான். முதலாம் உலக போரை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி எப்படி பின்வாங்கினாங்க, ஏன் பின்வாங்கினாங்க, எப்படி வந்து யூகேவுடைய கை ஓங்கியது அந்த காலகட்டம்? என்ன ரீசன்னா, அவர்கள் வந்து இப்ப நேரடியாக பிரிட்டனையும் பிரான்ஸையும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. பக்கத்து நாடு ரஷ்யா வேற ஒரு பெரிய நாடு. அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க ரஷ்யாவை நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த பக்கம் பின்னாடி இருந்து தாக்குதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தன. இன்னொன்று, ஜெர்மனியுடைய வீரர்கள், பல வீரர்கள் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டாங்க. நிக்கோலஸ் மன்னரால. அப்போ இந்த புரட்சி ஏற்படுறதுக்கு முன்பாக அது ஒரு பேக்லாக், அவருக்கு வந்து ஜெர்மனிக்கு ஒரு பின்னடைவு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பிரான்ஸை தாக்கிட்டு இங்கிலாண்டை தாக்குறதா இருந்தால் இங்கிலாந்து பின்னாடி தாக்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ உங்களுக்கு வந்து இந்த 3 நாடுகளையும் ஒரு சேர தாக்குவதில் ஜெர்மனிக்கு பிரச்சனைகள் இருந்தன. அப்போ ஒட்டமன் பேரரசும் வீழ்ச்சி அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு. அப்போ அந்த 2ஆம் மஜீதுங்கிறவர் தான் அந்த காலகட்டத்தில் அரசராக இருக்கார். அவர் கலீஃபா, ஒட்டமானிய பேரரசு, அது ஒரு கலீஃபகம் தான், ஒட்டமன் கலீஃபகம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த முதலாம் உலகத்தில் நடந்ததுக்கப்புறம் பெருசாக பாதிக்கப்பட்டது எனக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இல்லை, ஒட்டமான் பேரரசு. நாடுகள் உடைஞ்சிருச்சு. உடைந்து ஏராளமான நாடுகள் விடுபட்டன. ஏராளமான நாடுகள் வந்து காலனி ஆதிக்கத்துக்கு கீழே வருது. சவுதி அரேபியா போன்ற நாடுகள்,
அந்த அந்த நிலப்பரப்பு சவுதி அரேபியான்னு சொன்னது நிலப்பரப்பு, பேர் கூட வைக்கப்படல. பேர் கூட வைக்கல. லெபனான், சிரியா, அந்த ஈரான் போன்ற பகுதிகள் ஓகே எல்லாமே காலனி ஆதிக்கத்தின் கீழ் வரனால ஒட்டமன் பேரரசுடைய வீழ்ச்சி தான் முக்கியமானது. ஓகே அப்ப அந்த முதலாம் உலக யுத்தம் ஜெர்மனியை விட பெருசும் பாதித்தது ஒட்டமன் ஒட்டமானிய கிலாஃபத்துக்கு தான். பேரரசு. அது ஒண்ணு. அப்ப இது ஒரு முக்கியமான புள்ளியாக பார்க்குறேன். இது உடைந்ததுனால இந்த வீழ்ச்சியின் காரணமாக இந்த பிரிட்டனுடைய ஆதிக்கம் பெரிய அதிகமாக அளவில் அதிகமாகுது. ஏன்னா ஒட்டமன் பேரரசுங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு. கலீஃபகம். அது வந்து உடைந்து துருக்கி வந்து ஒரு மதசார்பற்ற நாடாக மலருது. ஒரு முஸ்லீம் நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக மலருது. அது ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வு. இப்போ இப்படி காலகட்டம் உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நாடுகள் உடைந்து நாடுகளுடைய எண்ணிக்கை கூடி காலனி நாடுகளிலிருந்து விடுதலை, பல ஜனநாயக டெமோக்ராட்டிக் கான்செப்டு, பொது உடைமை பார்வை. உங்களுக்கு அந்த காலகட்டம் என்பது பொது உடைமை கட்சியுடைய பார்வையுடைய அந்த இது மலர்ச்சி, கம்யூனிச சித்தாந்தம் புரட்சி, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இது மலர்ந்தா கூட ஹிட்லருங்கிற ஒருத்த வளர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரியாக மாற்றமடைந்த காலகட்டம் அதுதான். ஓகே அந்த அந்த ஆரம்ப காலகட்டம் இது. இந்த 20லிருந்து 27 வருடம் ஹிட்லருடைய அந்த ஆட்சி காலம் என்பது ஒரு முக்கியமான ஒரு ஏற்கனவே அதே மாதிரி முசோலினுடைய வளர்ச்சி என்பது. அப்போ வந்து இத்தாலி ஜெர்மனி என்பது ஒரு வல்லரசாக காட்சிப்படுத்தப்படக்கூடிய அந்த காலகட்டம். அதுவும் இந்த இதுதான் முக்கியமானது. இப்போ இதுதான் முதலாம் உலகப் போர் நடந்த அந்த பாதிப்புகளும் அந்த பின்புலங்களும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த சரிவுகளும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இதன் மூலமாக உலகம் என்ன கற்றுக்கொண்டது பாடம் அப்படின்னு பார்த்தா, இந்த யுத்தம் நடந்தால் உலகம் பொருளாதாரம் அழியும், மக்கள் வந்து கொல்லப்படுவார்கள், உலகத்தில் பேரழிவு ஏற்படுங்கிறத உலகம் கண்கூடாக பார்த்த ஒரு விஷுவல் நிகழ்ச்சி தான் முதலாம் உலக யுத்தம். ரொம்ப நன்றி சார். இந்த முதலாம் உலக யுத்தம் எப்படி ஆரம்பிச்சது, ஒரு தொழில் போட்டி, அதிகார போட்டி தான் ஒரு மிகப்பெரிய உலகப் போருக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. அதற்கு மிக முக்கியமான காரணம் தொழில் புரட்சி மூலமாக வந்த லாபம், அந்த அதிகார பகிர்வு, இடப்பகிர்வு. இதை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக அந்த காலகட்டங்களில் தான் வந்து ஹிட்லரும் முசோலினியும் ஒரு உயிர்த்தெழுந்து வருகிறார்கள். இந்த முதலாம் உலக யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனி தான் தோத்துருக்காங்க. ஜெர்மனியை விட அதிகமாக பாதிக்கப்பட்டது வந்து ஒட்டமானிய பேரரசு. உலகம் முழுக்க இருந்த இஷ்யூவை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. அடுத்த வீடியோவில் 2ஆம் உலக போரை பற்றி ரொம்ப விரிவாக பேசுவோம். இப்போ சாமானிய மனுஷனாக இருந்த ஹிட்லரும் முசோலினியும் 2ஆம் உலக போரின் போது என்ன செய்தார்கள், 2ஆம் உலக போர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் ரொம்ப விரிவாக பேசுவோம். ஒரு வரலாற்று வகுப்பறையில் ஒரு அமர்ந்து ஒரு பேராசிரியர் பாடம் எடுப்பதை கேட்பது போல உணர்வு தான் எனக்கு இருந்துச்சு. நேரம் கொடுத்து பேசிய மிக நன்றி ஹலீம் சார்.